ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெல் இன்ஸ்பிரான் லேப்டாப்புடைய மதர் போர்டு தான் இப்போ நமக்கு கைக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு டீலர் தான் நமக்கு இப்போ வந்து அனுப்பிச்சிருக்காங்க, திருப்பூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட அந்த லேப்டாப்போட கிட்டு எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க, நமக்கு வந்து போர்டு மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ டீலரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, நோ டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போர்டு வந்து ஆன் ஆகுது, ஃபேனெல்லாம் ஸ்பின் எடுக்குது, நமக்கு வந்து நோ டிஸ்பிளேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து எதுனா உங்களுக்கு ஆர்டிசி செக்ஷன். இப்போ பாருங்கள், இதில் சிமாஸ்லாம் கிடையாது. ஸோ எல்லா எலக்ட்ரானிக்குமே வந்து ஆர்டிசி இருக்கும், சிமாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரியல் டைம் கிளாக்கு இருக்கும், எல்லா எலக்ட்ரானிக்லையுமே இருக்கும். ஸோ அந்த இது வந்து இப்போ நமக்கு வந்து இந்த போர்டில் இல்லை. ஸோ அது வந்து டெடிக்கேட்டடாக இருக்கும். ஆமாம், ஒரு சில போர்டில் டெடிக்கேட்டடாக இருக்கும், ஒரு சில போர்டில் வந்து இன்பில்டாகவே இருக்கும். ஸோ ஆர்டிசி இல்லை இப்போ இந்த போர்டில். ஸோ நம்ம இப்போ வந்து அடாப்டரை கனெக்ட் பண்ண அடுத்த நேனோ செகண்டே ப்ராப்பராக வந்து S5 S3 சிக்னல் வந்து கொலாப்ஸ் ஆகி, ஏன்னா ஆர்டிசி தான் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். S5 S3 சிக்னல் வந்து சிப்செட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய S5 S3 சிக்னல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்டிசி செக்ஷன் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆர்டிசி ஒன் ஆஃப் த சிப்செட்டில் ஒன் ஆஃப் த செக்ஷனு. ஸோ அந்த செக்ஷன் வந்து அந்த 2 சிக்னலையும் வந்து வைட்டல் சிக்னல், அந்த 2 சிக்னலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம அடாப்டரை கனெக்ட் பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், அடாப்டரை கனெக்ட் பண்ண டிசியை பார்க்கணும். அடாப்டரை கனெக்ட் பண்ணால் அடுத்த நேரம் செகண்ட் ப்ராப்பராக ஆன் ஆகும். இங்கே பாருங்கள், ப்ராப்பராக ஆம்பியர் வந்து கன்சியூம் ஆகுது, உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி போர்டு வந்து ப்ராப்பராக ஆன் ஆகுது. ஆமாம், பட்டு நோ டிஸ்பிளே, ஸ்டில் வந்து நோ டிஸ்பிளே எப்படி நம்ம பார்க்குறோங்கிற மாதிரி பார்க்கும்போது கீபோர்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம். கீபோர்டு கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டில்லு வந்து, ஸோ இந்த ஆம்பியர் வந்து அதாவது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து ஸ்டேபிளாக நிற்கக்கூடாது இந்த மாதிரி. ஸோ இது வந்து டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகக்கூடியதான ஆம்பியர் கிடையாது. ஆமாம், இப்போ டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ஆம்பியர் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட்டு ஹையாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டிஸ்பிளே வந்து நம்ம கீபோர்டு இருக்குது. கீபோர்டை பாருங்கள், நான் கேப்ஸ் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். கேப்ஸ் லாக்கை ப்ரெஸ் பண்ணும்போது தான் இங்கே லைட்டு வந்து க்ளூ ஆகணும். ஸோ நம்ம இங்கே பாருங்கள், கனெக்ட் பண்ணியிருக்கேன், க்ளூ ஆகணும். ஆனால் ஸ்டில் வந்து நாட் க்ளூவிங்கில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நோ டிஸ்பிளேயில் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து போர்டை என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு டயக்னோசிஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அந்த டெல்லு வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து அடாப்டரை கனெக்ட் பண்ணி வச்சிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ப்ராப்பராக ஸ்டாண்ட் பை வந்து ப்ராப்பராக நிற்கிது. ஸோ இப்போ நம்ம சிமாஸும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து S5 ஸ்டேட் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. S5 S3 ஸ்டேட் வந்து இப்போ அரெஸ்ட் ஆகி இருக்குது. ஸோ சிமாஸ் கனெக்ட் பண்ணனால. ஸோ இப்போ நமக்கு வந்து போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நமக்கு ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்டு ஆன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பராக ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே பாருங்கள், உங்கள் கீபோர்டில் வந்து டிஸ்பிளே வரணும். ஓகேங்களா?
டிஸ்பிளே வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.